அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பெண்கள் நிறையா விஷயங்களில் மகரமான ஆண்களோட தான் போகணும் செய்யணுன்ற ஒரு சில கட்டாயங்கள் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது மகரமான ஆணை கூட்டு போகணுன்ற கட்டாயம் இருக்குது. மகரமான ஆண்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் அவங்கள கூட்டு போக முடியாத நேரத்தில் பெண்கள் தனியாக போகலாமா? சகோதரியுடைய கேள்வி என்னன்னா, பெண்கள் இன்னைக்கு வெளியே பயணத்தில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் மகரமான துணையோடு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அது உள்ளூரில் போகிறதுனா எப்படி, வெளிநாடுகளுக்கு போகிறதுனா எப்படி? இப்போ மகரமான சூழலை அழைச்சிட்டு போக முடியாத ஒரு நிலை வருதுன்னா அப்போ ஒரு பெண் தனியாக போகலாமா? இது தொடர்பான மார்க்கத்தினுடைய விளக்கம் என்ன என்று சகோதரி கேட்குறாங்க. பெண்கள் தனியாக பயணம் செய்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சில மாறுபட்ட கருத்து கொண்ட செய்திகள் இருக்குதுங்க. அதை வச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. என்ன மாறுபட்ட கருத்து கொண்ட செய்தி? ஒரு பெண் 3 நாளைக்கு மேலே பயணிப்பதாக இருந்தால் மகரமுடைய துணை இல்லாமல் பயணிக்க கூடாது இப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வருது. அறிவிப்பாளர் தொடரை பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் தொடரெலாம் கரெக்டாக இருக்கும். அதில் அந்த டிஸ்டன்ஸை பற்றி சொல்லும்போது எத்தனை நாள் வருது? 3 நாளைக்கு மேலே ஒரு பெண் பயணிக்கிறதா இருந்தால் மகரமான துணை இல்லாமல் பயணிக்கக்கூடாது இப்படி ஒரு செய்தி வருதுங்க. அதே மாதிரி இன்னொன்று அறிவிப்பாளர் தொடர் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் உள்ள கருத்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெண் 2 நாள் தூரம் மகரமான துணை இல்லாமல் பயணிக்கலாம். அப்போ 2 நாளைக்கு மேலே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஏற்படுத்தி ஆகணும்? மகரமான துணையை வச்சு தான் ஒரு பெண் பயணிக்கணும் என்ற கருத்துப்படையும் ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி, அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான். அதில் என்ன வரும்னா, ஒரு பெண் 1 நாள் பயண தூரம் மகரமான துணை இல்லாமல் பயணிக்கலாம். அப்போ 1 நாளைக்கு மேலே வந்துருச்சுனாலேயே கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? மகரமான துணை இருந்தாகணும். அப்போ இந்த 3 செய்தியை வச்சு பார்த்தீங்கன்னா 3மே ஒன்றுக்கு ஒன்று முரணானது தான். 1 நாளைக்கு மேலே மகரமான துணை இல்லாமல் பயணிக்கக்கூடாது, இது கரெக்டுனா அப்போ 2 நாளைக்கு பயணிக்கலான்னு அனுமதிச்சு ஒரு செய்தி வந்துச்சே அது தப்புன்னு வந்துடும். 3 நாள் பயணம் செய்யலான்னு அனுமதிச்சு அதுக்கு மேலே அனுமதி இல்லைன்னு வந்துச்சே அது தப்புன்னு போயிடும். 2 நாள் கரெக்டுன்னு சொன்னால் 1 நாள்னு சொன்னது தப்பு, 3 நாள் சொன்னதுன்னு தப்பு. இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அறிவிப்புகளாக இந்த 3 அறிவிப்புகள் வருது. ஆனால் அறிவிப்பாளர் தொடரை பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியான அறிவிப்பாளர் தொடராக இருக்குது. சரி, இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அறிவிப்பாக இருக்கும் பொழுது அப்போ எதை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது? இது சரினா மற்ற 2 தப்பாக போயிடுது. அப்போ இது போன்ற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, மற்ற ஹதீஸுகளில் என்ன சட்டங்கள் சொல்லப்படுது, மற்ற ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்டங்களை பார்த்து இதில் நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துடலாம். மற்ற செய்திகளில் என்ன சொல்லப்படுது, அதனுடைய கருத்து என்னன்னா, பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தால் ஒரு பெண் தனியாக பயணம் செய்வது தப்பு கிடையாது. இதுதான் மற்ற செய்திகளிலிருந்து நாம் பெறக்கூடிய சட்டம். ஒரு முறை 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வர்றாங்க, சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆட்சி தலைவராக இருக்கிற ஆரம்ப கட்டத்தில் உள்ளதுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னைக்கு வழிப்பறி ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு பொருளாதாரத்தை வெளியே கொண்டு போனோம்னா வழிப்பறி பண்ணிட்டு விட்டுருதாங்க. இந்த மாதிரி வழிப்பறி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய வறுமை அதுவும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது என்று 2 விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்படி 2 விஷயங்கள் எடுத்து சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபியை குறிப்பிட்டு சொன்னாங்க, இறைவன் உங்களுக்கு வாழ்நாளை அதிகப்படுத்தி தந்தால் நீங்கள் இந்த பூமியில பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? வழிப்பறியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, அந்த வழிப்பறி என்ற ஒரு பேச்சே இடம் இருக்காது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, எந்த அளவுக்கு அந்த வழிப்பறியை பற்றி ஒரு பயம் இருக்காதுன்னா, ஆண்கள் மட்டுமல்ல, ஒரு பெண் தனியாக என்ன செய்வாங்க? ஒட்டகத்தில் பயணித்து வருவார்கள். சனுஆ என்ற பகுதியிலிருந்து ஹதரமவுத் என்று சொல்லக்கூடிய பகுதி, அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸான ஒரு பகுதி. சனுஆல இருந்து ஹதரமவுத் வர ஒரு பெண் தன்னந்தனியாக எந்த ஒரு துணையுமே இல்லாம தன்னந்தனியாக ஒரு பெண் பயணிச்சு வருவாங்க. அந்த பெண்ணினுடைய உயிருக்கோ அந்த பெண்ணினுடைய உடைமைக்கோ வேற எந்த நபர்களால் பாதிப்பு ஏற்படாது. வேணா ஓனாய் என்ன செய்யும், ஒரு ஆளை பிடிச்சிட்டு போறதா இருந்தால் இது போன்ற அந்த காட்டு விலங்குகளில் இருந்து வேண்டுமானால் ஒரு தீங்கு அந்த பெண்ணுக்கு வரலாமே ஒழிய, எந்த வழிப்பறியை பத்தி இன்னைக்கு முறையிடுறீங்களோ அந்த வழிப்பறி அறவே இருக்காது. எந்த அளவுக்குன்னா ஒரு பெண் தனியா போயிடுவாங்க, தனியா போனாலும் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அடுத்து வறுமைக்கு அதுக்கும் சொல்றாங்க.
இன்னைக்கு நீங்க வறுமையில் இருக்கிறீங்க, இதுக்கு அடுத்து ஒரு காலம் வரும், அல்லாஹ் உங்களை பொருளாதாரத்தில் நிறைய தன்னிறைவு பெற்றவனாக ஆக்குவான் என்று சொன்னார்கள். அதே போல அந்த நபித்தோழர் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அதே உண்மையான நிகழ்வை நான் என்னுடைய கண்ணால கண்டேன். நாங்க அந்த வறுமையிலிருந்து மீண்டு பெரிய செல்வந்தர்களாக மாறணும். ஒரு பெண் தன்னந்தனியாக சனஆல இருந்து ஹதரமௌத் வரை தன்னந்தனியாக வந்தாங்க. இன்னும் வேறு சில அறிவிப்புகளில் கூடுதலாக ஹஜ் செய்வதற்காக தன்னந்தனியாக கிளம்பி வந்தாங்க என்று பார்க்க முடியுது. அப்ப இப்ப மற்ற ஆரம்பத்தில் சொன்ன அறிவிப்பு இருக்குதுல்ல, ஒரு நாளைக்கு மேல பயணிக்க கூடாது, 2 நாளைக்கு மேல பயணிக்க கூடாது, 3 நாளைக்கு மேல பயணிக்க கூடாது, இது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது. அப்ப இதர ஆதாரபூர்வமான தகவலின் அடிப்படையில் ஒரு பெண்ணினுடைய பயணத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் வரையறுக்கும் பொழுது பாதுகாப்பான ஒரு சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறது என்ன, ஒரு பெண் எந்த அச்சமும் இல்லாம பாதுகாப்பாக போவாங்க. இது மார்க்கத்தில் மஹரமான துணை இல்லாம பயணிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்லுவாங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உதாரணமா சொல்றாங்க. சொன்னது அல்லாஹ்வின் தூதருடைய மறைவிற்கு பிறகு உண்மையிலேயே நடந்ததாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நாம விளங்குறது என்னன்னா, ஒரு பெண் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பயணமாக இருந்தால் மஹரமான துணை இல்லாமல் பயணிப்பது அது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. அது உள்ளூருக்குள்ள போறதா இருந்தாலும் சரி. இப்போ உள்ளூருக்குள்ளே அச்சம் நிறைந்த ஒரு சூழல் இருக்குதா, ஒரு பெண் தனியாக போக முடியாது. மாவட்டத்துக்குள்ள போறோம், பாதுகாப்பான ஒரு பயணமா இருக்கிறது, பிரச்சனை இல்லை. மாநிலத்திற்குள்ள போறோம், பாதுகாப்பான நிலை இருக்குது. இந்திய நாட்டுக்குள்ள போறோம், பாதுகாப்பான நிலை இருக்குது. வெளிநாடுகளுக்கு போறோம், பாதுகாப்பான நிலை இருக்கிறது. அப்படி பாதுகாப்பான நிலை இருந்தது என்று சொன்னால் ஒரு பெண் தனியாக பயணிப்பது குற்றம் கிடையாது. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தாலும் மஹரமான துணை இல்லாமல் பாதுகாப்பான சூழல் இருந்தால் ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு போறதும் குற்றம் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப அந்த பெண்கள் பயணிக்கக்கூடிய அந்த மஹரமான துணையை பொறுத்தவரையில எப்ப பாதுகாப்பு இல்லாத சூழல் வருதோ கண்டிப்பாக மஹரமுடைய துணையோடு தான் பயணிக்கணும். எப்போ பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல் இருக்கிறதோ அப்போது ஒரு பெண் தனியாக பயணிப்பது அது மார்க்க அடிப்படையில் குற்றம் இல்லை. அது நம்முடைய சுய தேவைகளுக்காகவோ அல்லது மார்க்க வழிபாடான ஹஜ் கடமை நிறைவேற்றுவதாகவோ எதற்காக இருந்தாலும் அது பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல்னு சொன்னால் நாம தனியாக பயணிப்பது மஹரமான துணை இல்லாமல் பயணிக்கிறது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.